Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1000 புள்ளிகளை கடந்து 75,201 புள்ளிகளில் வர்த்தகமாகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் உயர்வடைந்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் கௌசல்யா இணைந்திருக்கிறார். கௌசல்யா, சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் உயர்வு கண்டிருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூங்குழலி. பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் பிளாட் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுச்சு. ஆக்சுவலா ஒரு 200 பாயிண்ட்ஸ்ல தான் சென்சஸ் ஓப்பன் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு பையிங். ஆனா மார்னிங்கே என்ன அப்படின்னு சொன்னா ஹெவி வெயிட் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவோம். எல்என்டி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ இந்த மாதிரியான பங்குகள் எல்லாம் முதலீட்டாளர்கள் வந்து ஆர்வம் காட்டி பங்குகளை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாச்சு. அதுதான் காரணம் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்கிறதுக்கு அப்படின்றதும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில என்ன அப்படின்னா நேற்றுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் வந்து 2,10,000 கோடி ரூபாய் வந்து மத்திய அரசுக்கு டிவிடெண்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வழங்கி இருக்காங்க. இந்த தகவல் நேற்றுக்கு வெளியானாலும் அதுக்கான அனாலிசிஸ்ன்றது பார்க்கும்போது இன்னைக்கு பார்க்கும்போது என்ன அப்படின்னா வரப்போற அரசு இப்ப மக்களவை தேர்தல் நடந்துட்டு இருக்கு, நமக்கு நல்லாவே தெரியும். வரப்போற அரசுக்கு இந்த தொகை வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். மத்திய அரசு வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்யறதுக்கு, மக்களுக்கு செய்யறதுக்கான விஷயங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். இல்ல பிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிஸ்கல் டெபிசிட் கடன் நிறைய இருக்கு, அந்த கடனை அடைக்கிறதுக்கான வட்டி செலுத்துறதுக்கோ எல்லா இது மாதிரியான விஷயங்களுக்கு இந்த அமௌண்ட்ன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட். இதுவரை இல்லாத அளவா ஆர்பிஐ கொடுத்திருக்கு. 2,10,000 கோடி ரூபாய் அப்படின்றத கொடுக்க போறாங்க, ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த தொகை எல்லாமே மத்திய அரசுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும், பட்ஜெட்ல பெரிய ரிலீஃப் கொடுக்கும் அப்படின்ற ஒரு தகவல் இப்போ ஒரு ஆஃப்டர் அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அனாலிசிஸை பொறுத்து இப்போ அதனால இப்போ உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்படின்ற ஒரு திங்கிங்ல இப்போ பங்கு சந்தைகளை வந்து அதிக இது ஒரு பையிங் வந்து வந்திருக்கு பூங்குழலி. இதுதான் காரணம். இப்போ திடீர்னு சென்செக்ஸ் ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 75,000 புள்ளிகள் 70,150 புள்ளிகள் அப்படின்றத கடந்து இப்போ அதுக்கும் மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான முக்கிய காரணம் இதுதான். இதை தவிர இப்போ நம்ம மார்க்கெட்ல எப்பயுமே சொல்லப்படுறது என்னன்னா 4வது ஆண்டு நிதிநிலை அறிக்கைகள் வெளியாயிட்டு இருக்கு. சில நிறுவனங்கள் பாசிட்டிவா அறிக்கை கொடுத்துட்டு இருக்கும்போது அதுவும் இந்த மார்க்கெட்ல இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பூங்குழலி. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கௌசல்யா. Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.